ஏன் ஜெயலலிதாவை ஏற்றுறீங்கன்னு ஒரு கேள்வி இல்லைப்பா. இப்போ அதாவது நான் ஏற்கனவே வந்து பேச்சாளர் தெளிவுபடுத்தாரு. அதாவது இது வந்து பெரியார் மண், எடுத்து சொல்கிறேன். இது பெரியார் மண், திராவிட மண். கலைஞர் அண்ணா அவர்களும், பொன்னரசன் புரட்சி எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும், அதே போல் நம்முடைய தமிழக பூசர் அவர்களும், அதே போன்று பெரியார் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி அம்மா இவர்களுடைய அந்த பொதுவாக பெரியார் ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெற்றிருக்கணும். அரசியல் அதை ஒரு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் இருக்கும், கல்வி ரீதியில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உரிமை கொள்ளாங்க அவர்களுடைய வாய்ஸ், அவருடைய குரலாக வந்து ஒழித்தவர் வந்து தந்தை பெரியார். தந்தை பெரியாரை வந்து அது சீமானந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம் தான் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சக்திகள், அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே.